தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்புலைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் இந்த திருவருகை காலத்துக்குள்ளே இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்புக்காக ஆயத்தம் செய்யும் நாட்கள். எங்களை முழுமையாக ஆயத்தம் செய்தவர்களாக எங்களுடைய வாழ்விலே என்றுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களோடு இருக்க நாங்கள் வரம் கேட்போம். முக்கியமாக இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருடைய வேண்டுதலுக்காகவும் சபங்களுக்காக முக்கியமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே முக்கியமாக இணைய வழியூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய தேவைகள் வேண்டுதல்கள் அவர்களுடைய சபங்களை நாங்கள் இந்த திருப்பலியினூடாக ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மனநிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவிழமானீரே. அதனால் புனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையாக நம்பிக்கையோடு தொழுது இறை பெற்றுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 24 முதல் 25 நிறைவு பெற. அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மெலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மெலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார்.
அப்பன் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 8. உங்கள் பதிலாக, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டையரனாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறையே புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களோர் அரும் சின்னமே, எம்மை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 5 தொடங்கி 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கேற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகின்ற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர்.
அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூவ பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவர்களுக்கு தோன்றினார். அவரை கண்ட செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றிலிருந்த போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கேயும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு அவர்களுக்கு ஏற்புடைய ஒரு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியாவான தூதரிடம், இது நடைபெறுவது என எப்படி எனக்கு தெரியும்? நான் வயதானவன். அப்போல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கேப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகள் நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சவற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோயிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோயிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகளை வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்கி ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த திருவருகை காலத்துக்குள்ளே இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது திருமுழுக்கு யோவானின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. காபிரியல் தேவதூதர் செக்கரியாவுக்கு தோன்றி இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். முக்கியமாக நாங்கள் பார்த்தால் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் ஒரே தொனிப்பொருளில் வருகின்றது. அதாவது நாங்கள் பார்த்தால் இந்த முதலாவது வாசகம் சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. சிம்சோனின் தாயும் ஒரு மெலடியாக இருக்கின்றார். அவருக்கும் பிள்ளையே இல்லை. எனவே அவளும் அழுது புலம்புகின்றார். நீ ஒரு மெலடியாக இருந்தும் ஆண்டவர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று அவருக்கும் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பார்த்தால் நற்செய்திகளிலும் திருவிவிலியத்தை எடுத்து பார்த்தால் பல இடங்களில் ஆண்டவர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பல இடங்களில் எடுத்து காட்டுகின்றார். பல இடங்களில் நாங்கள் பார்த்தால் இதை எங்களுக்கு சொல்லுகின்றார். அதாவது காலம் தாழ்த்துகின்றார். சில பேருடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில நேரங்களில் சோதனையும் விடுகின்றார். நாங்கள் பார்த்தால் ஆபிரகாமுக்கும் முக்கியமாக வாழ்வில் நாங்கள் பல இடங்கள் எடுத்து பார்க்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் சாராய்க்கு பிள்ளை இல்லை. பல பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில் பிறகுதான் அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார், ஆபிரகாம், சாராய். அதோடு சேர்ந்து நாங்கள் பார்த்தால் தொடர்ந்து நாங்கள் பல இடங்களில் இதை பார்க்கலாம். ஆண்டவர் காலம் தாழ்த்தி அவர்களை சோதித்து அவர்களுடைய வாழ்வில்
ஒரு உன்னதமான குழந்தையை கொடுக்கும் வல்லமையை கொண்டவராக இருக்கின்றார். அவர்கள் வயது முதிர்ந்து போய் நம்பிக்கையே அற்ற முறையில் இருக்கும்போது கடவுள் அவர்களுக்கு தனது பார்வை அவர்கள் பால் தன் பார்வையை திருப்புகின்றார். இது கடவுள் பல வடிவங்களில் அவர்களுக்கு எடுத்து காட்டு, நானே கடவுள். அதிலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். மலடி என்பது கடவுளால் இல்லாமல் செய்ய முடியும், எதையும் செய்ய வல்லவர். கடவுளால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசமும் 2ஆம் வாசமும் ஆண்டவர் எல்லாமே முடிந்து விட்டது, வாழ்க்கையில் இனி ஒன்றுமே வராது, அந்த அளவுக்கு இருக்கிற வாழ்க்கையில் அவர் அதை தளிர்விட செய்கின்றார். அவர்களுக்கு தேவையான முழு நம்பிக்கையை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆனால் எங்களிடம் நாங்கள் வைத்திருக்க வேண்டியது ஒரே ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது கடவுளுக்கு எதுவும் செய்ய முடியும். என்னோட வாழ்வில், எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய சிம்சோனுடைய தாயில் ஆழமான நம்பிக்கை இருந்தது, கடவுளால் இது செய்ய முடியும். நாங்கள் இங்கே பார்த்தால் எலிசபெத்தும் மற்றும் செக்கரியாவுடைய வாழ்வில் அவர்களுக்கும் ஆண்டவர் பார்வையில் அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் நல்லது செய்வார். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் எடுத்து காட்டுகின்றார்கள். கடவுள் பார்வையில் இவர்கள் இருவரும் நேர்மையாளர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தும் அவர்கள் கடவுள் மேல் அளப்பரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கடவுளை ஒரு நாளும் கைவிடவில்லை. ஆனால் அவர்களிடம் செக்கரியாவிடம் சில மனித பலவீனங்கள் இருந்ததொழிய, ஆனால் அவர் கடவுளை கைவிடவில்லை. முழுமையான நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய சேவையை செய்து கொண்டார், தூபம் காட்டும். எனவே நாங்கள் இங்கே பார்த்தால் இவர்களுடைய வாழ்வியல்ல இவ்வளவுதான் வயசுக்கு போன பிறகு கூட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா என்ற கேள்வி அவர்களிடம் இருந்தது. ஆனால் கடவுள் சொல்லுவது நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அதான் கடவுளுடைய தூதர் கேப்ரியல் தூதர் அவர் சொல்லுகின்றார், நீர் இருப்பது கடவுளுடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்லுகின்றேன், ஒரு நாளும் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்காது, நம்பிக்கை வை. எனவே அன்பார்ந்தவர்களை நாங்கள் இங்கே பார்த்தால் இந்த இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். எங்கள் வாழ்வில் முன்னுக்கு வர்ற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்த்து கண்மூடித்தனமாக வாழுகின்றோம். நிறைய இடங்களில் எங்களுக்கு தெரியாமலே போய்விடுகின்றது, எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நடைமுறையை பார்த்து நாங்கள் கடவுளையே ஒப்பிடுகின்றோம். இந்த வயசு போன பிறகு பிள்ளைகள் கிடைக்காது. எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து மனிதன் இறக்கின்றான், மனிதனுக்கு நோய் வருகின்றது, இது காப்பாற்ற முடியாது பல நோய்களை. எனக்குள்ளே இருக்கிற அந்த மனித பலவீனங்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்து பார்வையில் நான் கட்டுப்படுத்தப்படுகின்றேன், என்னுடைய நம்பிக்கையை நான் இழந்து விடுகின்றேன். ஆண்டவர் சொல்லுறார், முடியாத அனைத்தையும் செய்து முடிப்பவர் கடவுள், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தைகள் எங்களை ஆழப்படுத்த வேண்டும். ஆண்டவர்கள், அன்பார்ந்தவர்களே, என்ன தூரத்துக்கும் கடவுள் எங்களை காப்பாற்றுவார். எவ்வளவு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கோம், கடவுளை மட்டும் நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்வில் இந்த சிம்சோனுடைய தாய் கூட ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவர் நடந்தார். இன்று எலிசபெத் அம்மாள் தன் முதிர்ந்த வயதில், முடியாத வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார். எனவே எங்களுக்கு இந்த ஆழமான நம்பிக்கையோடு நாங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்போம் வரம், நாங்களும் உம்மோடு நடக்க, உம்மில் ஆழமான நம்பிக்கை வைக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று இந்த தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும், இறைமக்கள் அனைவரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்யவும் தேவையான அருளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே இறைவா, எம் எளிய சமுதாயம் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் நீர் அளிக்கும் அருள் வரங்களையும் திறமைகளையும் பெற்று திரு அவையின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் நாம் வெளி ஆடம்பரங்களை தவிர்த்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயினே இறைவா, இன்றைய கல்வாரி பலியில் இணைய வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வல்லலை இறைவா, எங்கள் தேவைகள் வேண்டுதல்களை நம்பிக்கையோடும் பாதம் வைக்கின்றோம். அவை அனைத்தையும் சித்தம் போல் எங்களுக்கு பெற்று தந்தரலும். முக்கியமாக இந்த பிறப்பு விழாவை நல்ல முறையில் கொண்டாட, இயேசுவின் பிறப்பை நாங்கள் அர்த்தமுள்ள முறையில் எங்கள் வாழ்வில் கொண்டாட, அவரோடு நடக்க, அவரில் வாழ எங்களுக்கு வரம் தரும் ஆண்டவர். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் இல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் ஒவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகளை கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடும் வேண்டுவதையும் அக்களிப்போடும் தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்ப்பை எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நோக்கிடம் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவா, அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தல்லும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். தம்மை காத்து முடியலாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்ய விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும். எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற மனத்தோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமேன்.